நிச்சயம் தானே மாதாட உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதகள் எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லூர்தென்னை திருத்தலத்தில் வந்து இன்றைக்கு தேர் திருவிழா, அது தொடர்பான காணொலியை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விடுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் எங்களிடம் இருப்பதாக ஆமென். இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரகத்தில் இருந்து மீட்டருளும்.
உங்களுக்கு தெரிந்ததை கூற முடியுமா? லூர்து நகரில் உள்ள மசபியல் குகையிலே கன்னிமரியாள் 1858ஆம் ஆண்டு பெர்னதேத் என்கின்ற சிறுமிக்கும் அவரோடு விறகு பொறுக்க சென்ற 2 சிறுவர்களுக்கும் ஒன்றிணைந்து காட்சி கொடுத்ததனுடைய நினைவாக கட்டப்பட்டிருக்கின்ற இந்த மாதங்கள் கடலோரத்தில் அமைந்திருக்கின்ற இந்த கெபியிலே அந்த நாளினுடைய அவர் காட்சி கொடுத்த முதல் நாளினுடைய நினைவை கொண்டுதான் நாங்கள் இந்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த பெருவிழா என்பது கன்னிமரியாள் லூர்து கெபியிலே காட்சி கொடுக்கிற பொழுது மாசி மாதம் 11ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 16ஆம் தேதி வரை 18 தடவைகள் காட்சி கொடுத்திருக்கிறாள். இந்த 3 சிறுவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த 3 சிறுவர்கள் சொன்னதை கேட்டு அங்கு சென்ற பலர் அந்த காட்சியை கண்டிருக்கின்றார்கள். ஆகவே அதில் முதல் இந்த காட்சியினுடைய பெருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதற்கு முதல் 1854ஆம் ஆண்டு அன்றைய திருத்தந்தை 9ஆம் பத்திநாத் அவர்கள் கன்னிமரியாள் அமல உட்பவி தான் பிறக்கின்ற பொழுதே சென்ம பாவம் இல்லாமல் உட்பவித்தவள் என்ற அந்த பெருவிழாவை ஒரு விசுவாச கோட்பாடாக அவர் பிரகடனம் செய்திருந்தார். அதனை உறுதிப்படுத்தித்தான் கன்னிமரியாள் 4 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த காட்சியை கொடுத்ததை எண்ணி இந்த லூர்து பதியினுடைய நினைவாக பல இடங்களிலும் இதனுடைய நினைவு கெபிகள் உருவாக்கப்பட்டு விசுவாசிகளினாலே இன மத பேதம் என்று தாய் அன்போடு அம்மா என்று அழைத்து உரிமையோடு கொண்டாடுகின்ற ஒரு பெருவிழாவாக இந்த பெருவிழா அமைந்திருக்கின்றது கத்தோலிக்க திரு அவையிலே. அந்த வகையிலே இந்த மாதகள் பதியிலே இருக்கிற இந்த திருவிழா மிக சிறப்பு வாய்ந்தது, பல நூற்றாண்டுகள் வரலாறு கொண்டது. ஆகவே எங்களுடைய யாழ் குடாநாட்டில் இருக்கிற பல இடத்திலும் இருந்த மக்கள் சிறப்பாக இந்த திருவிழாவுக்கு வருவதற்கு வந்து இந்த அன்னையினுடைய பரிந்துரைக்காக நன்றி சொல்லி சிறப்பாக வெள்ளமிக்க பரிந்துரையை கொண்டாடி கத்தோலிக்கர் ஏனைய மதத்தவர்கள் எல்லாரும் இந்த தாயிடம் நம்முடைய பரிந்துரையை கேட்பது ஒரு வழக்கமான நிகழ்வாக இருந்து வருகிறது. இன்றைக்கு ஊரில் உள்ள எல்லாமே விழாக்கூலம் போன்றது. இது வந்து எவ்வளோ வருஷம் நடக்குது? 100 வருஷத்துக்கு மேற்பட்டதாக இல்லை, இது ஒரு தற்போது ஒரு கலாச்சாரமாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது ஒளியூட்டப்படுதல் என்பது தொழில்நுட்பத்துக்கு பிற்பாடு இப்படியாக கொண்டாட்டங்கள் பெருகி வருகின்ற இந்த நாட்களில் அண்மை காலங்களில் ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வுகள் இருக்கிறது. சில ஆண்டுகளாக இது இப்போ நடைபெற்று வருகிறது. இந்த ஒளியூட்டல்களையும் இன்று இந்த மாலை வேளையிலே இவர்கள் ஒரு பட்டாசு வானத்திலே கொளுத்தி மகிழ்கின்ற அந்த நிகழ்வுகளையும் பார்ப்பதற்காக கூட மக்கள் வருவதுண்டு. விழாவோடு சேர்ந்து அந்த நிகழ்வையும் கண்டறிப்பதற்காக மக்கள் வருவதுண்டு. ஒரு ஆன்மீக பயணமாகவும் அதே நேரத்திலே ஒரு சமூகமாகவும் சேர்ந்து ஒரு மகிழ்கின்ற ஒரு தருணமாகவும் அவர்கள் வருடத்தில் ஒரு நாள் மட்டும்தான் நடைபெறுவதா? இந்த விழா 11ஆம் மாசி மாதம் 11ஆம் தேதிக்கு பின்னால் வருகின்ற சனி ஞாயிற்றுக்கிழமைகள் தான் நற்கருணை திருவிழாவும் கொண்டாடப்படுவதுண்டு. அதற்கு முதல் 9 நாட்கள் ஆயத்த நாட்களாக இவர்கள் இந்த விழாவுக்காக ஆன்மீக ரீதியிலே அந்த கெபி பதியிலே திருப்பலி நிறைவேற்றி ஆயத்தப்படுத்தி இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள். நாளைய நாள் தான் இந்த திருவிழா. அது ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் எல்லா இடத்திலிருந்து மக்கள் வரக்கூடிய ஒரு ஓய்வு நாளாகவும் ஒரு விடுமுறை நாளாகவும் இருப்பதனால் அந்த நாளைக்கு திருவிழாவாக இருக்கும். இன்று நற்கருணை பெருவிழா. நற்கருணை பெருவிழா என்பது இந்த கன்னிமரியாள் உதரத்திலே சுமந்த இயேசு அவரிடம் அழைத்து செல்வதுதான் கன்னிமரியாளுடைய வேலை. ஆகவே அவருக்கு விழா எடுத்து இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள். இந்த தோமையார் ஆலயத்திலிருந்து அந்த மாதா இங்கிருந்து பவனியாக இந்த மாலை வேளையிலே சென்று அங்கே இந்த நற்கருணை பெருவிழா திருப்பலியும் நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்வைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த பவனி வந்துள்ளது. நன்றி. போலீசாருடைய பாதுகாப்பால் தான் அந்த தேர் இழுத்து கொண்டு வரப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, கபிரியேல் தூதரின் மங்கள வார்த்தையை கேட்பதற்காக தன்னுடைய உறவினரான எலிசபெத் கருத்தரித்திருக்கிறார். அவருக்கு இப்பொழுது 6வது மாதம் என்று அந்த மனிதன் கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டவாறு அவருடைய உள்ளுக்குள்ளே எலிசபெத் கருத்தரித்திருக்கிறார்.
எப்படி எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும்? கிடைக்கும் தானே மாதாட நம்பிக்கை கிடைக்கும் தானே. எத்தனை ஆண்டுகளாக இந்த மாதங்களில் நடைபெறது இந்த கேள்வி? நாங்களும் புதுசு, நாங்களும் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக வந்து கொண்டு வர்றோம். இது கனகாலத்தில் உள்ள இது பாரம்பரியம். சரி ஐயா, நன்றி. மாதாட தரிசனம் கிடைக்க அந்த ஐயாட்ட கேட்டால் சொல்லுவா வரலாறு. ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இறைவனின் தாயே இறைவனின் தாயே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு. அனைவரும் பக்தியாக பாடப்படும் பாடலிலே பங்கேற்று நீங்கள் ஒவ்வொரு முறையும் அதான் வாக்கன் எனக்கு செய்தது
உனக்கு வேணும்னா பேசிக்கோ, என்னைய ஆள விடு, நான் வரவில்லை. பிரியமான பிள்ளைகளே, அவர் சொல்கிறார், எனக்கு அவரை பார்ப்பதற்கோ பேசுவதற்கோ பழகுவது எனக்கு விருப்பம் இல்லை என்பதை போல அவருடைய பதில் அமைகின்றது. ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த உலகின் மீட்பரே, எங்களை சோதனையிலிருந்து மீட்டருளும். இயேசுவே, மரியின் மைந்தனே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, அதிசிறந்த மருத்துவரே, எங்கள் நோய்களை குணமாக்கியருளும். இயேசுவே, நற்கருணை நாதரே, எங்கள் பங்கை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். எங்கள் உள்மக்களை ஆசீர்வதியும். நற்கருணை நாதரே, வாழ்வின் வழியே, எங்கள் தொழில்துறைகளை